ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து என்னோடய ஈவினிங் ரொட்டீன் மாதிரி பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நான் வந்து என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னா தோசை, அதுக்கப்புறம் வந்து மதுரை ரோட் சைடு ஃபேமஸாக இருக்கிற ஒரு தண்ணி சட்னி தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு வந்து தேங்காய் வந்து நம்ம சேர்த்த போகிறதில்ல. வெறும் பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, பொட்டுக்கடலை இந்த 3 வச்சு நம்ம வந்து எப்படி சட்னி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதோட ரெசிபி தான் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து பெரிய வெங்காயம், பச்சை மிளகா இது ரெண்டையும் போட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு வதக்கிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை வந்து சேர்த்த போகிறோம். இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து நம்ம வந்து பொட்டுக்கடலை தான் போட்டுறோம். தேங்காய் வந்து நம்ம சேர்த்த போகிறது இல்லை. ரெசிபிலேயே வந்து ஒரிஜினல் ரெசிபிலேயே வந்து தேங்காய் வந்து சேர்த்த மாட்டாங்க. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் நம்ம நிறையாவே வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து காம்பினேஷனாக என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா கல் தோசை இருக்குல்ல, கல் தோசை அதுக்கப்புறம் வந்து இட்லி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கூட சைடில் வந்து சாம்பார் வச்சுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ வந்து பொட்டுக்கடலை போட்டு நான் வந்து வதக்கிட்டுருக்கேன். இது கூடவே நம்ம வந்து உப்பு போட்டு வதக்கணும். வதக்கிட்டு நல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். ஒரு பல்ஸ் விட்டிங்கன்னா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிக்கும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு சால்ட்டு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தது. நான் வந்து 138 சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க அப்படின்னு நினச்சும் கூட பார்க்கல. ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதக்கியாச்சு. இங்கே வந்து லெஃப்ட் ஓவர் சாம்பார் இருக்குது, காலையில் வச்ச சாம்பார். இதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து கொதிச்சிட்ருக்கு. காலையில் வச்சது சாம்பார், முள்ளங்கி சாம்பார் வச்சோம். இந்த சாம்பார் வந்து கொதிச்சிட்ருக்கு. பாப்பாங்க வந்துட்டாங்க. குட் ஈவினிங். பார்த்தீங்கன்னா சட்னி வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. வெங்காயம் அதெல்லாம் நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிட்டு காட்டுறேன். பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சட்னிக்கு வந்து தாளிக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, பெரிய வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை இதை வந்து போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். அவ்வளோதான். இது வந்து நம்ம அரைச்சோம் இல்லையா, வெங்காயம், பச்சை மிளகா, பொட்டுக்கடலை இந்த 3ஐயும் போட்டு சால்ட் போட்டு அரைச்சிருக்கோம். ஃபோன் வந்து பாப்பா தான் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கா. அதனால தான் கேமரா தலையில் வச்சுருக்கா. நெக்ஸ்ட் டைம்லேருந்து அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு, பெரிய வெங்காயம், அதில் பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, அப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டு வந்து நான் வந்து வச்சுருக்கேன்.
இது பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி வதங்கணும். வதங்கினா தான் அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் வந்து சட்னியில் இறங்கும்போது நல்லாயிருக்கும். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு ஷாப்பிங் விலாக் ஒன்று போடலான்ட்ருக்கேன். சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக வதங்கின பிறகு நம்ம எடுத்து சட்னியில் வந்து போட்டு, சட்னி வதங்கின பிறகு வந்து அந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இது கூட ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து சால்ட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஹீட் ஆனதும் இறக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சட்னி ரெடி ஆயிரும். நாங்கள் வந்து சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் சப்ளைஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிமார்ட் போகலான்ட்ருக்கோம். அங்கே வந்து ஆஃபர் போயிட்டுருக்கிறதா சொன்னாங்க. என்னென்னு தெரில. ஆஃபர் போட்டிருந்தாலும் போடலைனாலும் நாங்கள் அங்கே தான் போய் வாங்கலான்ட்ருக்கோம். ஏன்னா பார்த்திங்கன்னா அங்கே வந்து சப்ளைஸு அங்கே வாங்குகிற எல்லா பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா லெஸ் ப்ரைஸ் ப்ளஸ் வந்து குட் குவாலிட்டியில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நாங்கள் அங்கே போய் வாங்கலாம் அப்படின்ட்டுருக்கோம். நாங்கள் கண்டிப்பாக போகும்போது உங்களுக்கு வீடியோ எடுக்கிறோம் பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து சட்னி வந்து இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கிடையில் பாப்பாவங்களும் அப்படியே விளையாண்டுருக்காங்க. பெரிய பாப்பா வந்து 3rd to 4th போகிறான். சின்ன பாப்பா வந்து இப்போ தான் ஸ்கூல் வந்து ஜாயின் ஆகுறான். என்ன சமைச்சிருக்கோம் அப்படின்னா வந்து சட்னி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தோசை, தண்ணி சட்னி ப்ளஸ் சாம்பார், அப்புறம் இட்லி.